எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விஷால் மார்ட்டுக்கு போய் நிற்கிறோம். நம்ம ஃப்ரெண்டு டிஷர்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறானா. அவன் தப்பா சைஸ் மாற்றி வேணுன்ட்டான் சொல்கிறான். பாருங்க, நம்ம ஃப்ரெண்டு இப்போ பயத்தில் டிஷர்ட் மாற்றிடுறாங்களோ இல்லையான்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு இருக்கான். நான் போதும் எனக்கு ஒன்றுமே புரியல. கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும். நாங்கள் டிஷர்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா மாற்றுவோமா இல்லையான்ட்டு. காய்ஸ், நாங்கள் ஹைவே உள்ள தூந்துட்டோம். ஒரு 2 லாரி சந்தில் எப்படி விட்றோம் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஊர். மலேசியாக்கே போயிட்டோம். ஓப்பனாக சொல்ல போனால் மொத்தம் மலேசியா கேக் ஸ்டார்ஸுமே இவர் பார்த்தா நடுங்குது. மொட்டை பார்த்துதான். காய்ஸ், விஷால் மார்ட் கிட்ட வந்துட்டேன் காய்ஸ். பாருங்க காய்ஸ், மேலே விஷால் மார்ட்டுன்னு தருது. சாரி, அது வினோத்னு இருக்கு ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் தான் விஷால். நீங்க கவலையே படாதீங்க, டிஷர்ட் மாத்துறாங்களே சொல்றது அதே சஸ்பென்ஸ். இந்த வண்டி டிரைவிங் கூட எனக்கு அசலுக்கு பார்த்தா பயம் வந்து கிட்ட தலைவர் 2000 3000 ஸ்பீட்ல அடிச்சு ஓட்டுன்னு போயிட்டு இருக்காரு. ஐயோ, படுகைக்கிறாரு காய்ஸ், படுகைக்கிறாரு. ஐயோ, கட்டிங் காமிக்கிறாரு, நம்ம கட்டிங் கொடுக்குறாரு. ஐயோ. சோ காய்ஸ், விஷால் மாட்டுக்கு வந்துட்டேன் காய்ஸ். பாருங்க காய்ஸ், பின்னாடி கேஎஃப்சில நம்ம ஃப்ரெண்டு ஒன்றும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கே காசு இல்லை ஒன்றுமே. கடைசியாக நாங்கள் விஷால் மாட்டுக்கு வந்துட்டோம். உள்ளே போய் டிஷர்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்களான்னு பார்க்குறோம் காய்ஸ். அவரோட டிஷர்ட் ட்ரெஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கோசம் வந்துக்கிறாரு. கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்களா இல்லையான்றதான் நீங்கள் பார்க்கணும். ஆனால் என் ஃப்ரெண்டு கடை உள்ளே போயிட்டோம். என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஒரு பயமாக இருக்குது, என் ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்களா இல்லையான்னு தெரில. லாஸ்ட்டுக்கு அவனுக்கு ஹேண்ட் பேக்கு இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். ஆனால் காசு இல்லை. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பேக்ஸ் ஃபுல்லாக இருக்குது. ஸ்டெப்ஸ் மேலே ஏறிட்டோம், மேலே போயிட்டோம். கண்டிப்பாக டிஷர்ட் எடுத்துன்னு கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டான் உள்ளே. அப்படியே டிஷர்ட்டுங்க பார்த்துன்னுக்குறான். இதோ இங்கே ஒரு டிஷர்ட் பார்த்துட்டோம். இது கம்மியாகிது சொல்லிட்டு கன்ஃபார்ம் வாங்கிடுவான். ரேட் ஜாஸ்தி இருந்தால் விட்டு போயிடுவான். அவன் மொத்த டிஷர்ட்டை வாங்கிட்டு ஹேப்பு பெல்ட்டு எல்லாமே வாங்கிடுவான். அவன் துணி மாற்றினிக்கிறான். இருக்கான் பயங்கரமாக இருக்கிறான் பார்க்கறதுக்கு. டிஷர்ட் போட்டான், பார்த்துட்டான். கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் போய்டுவான்னு நினைக்கிறேன் சத்தாய்க்காம. ஆனால் கொஞ்சம் மென்டலில் சிரிப்பான் அவனும் அப்பப்போ. பாருங்கள், செருப்பாலே அவன் அடிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் அடிக்க முடியாது. பாருங்கள், நெக்ஸ்ட்டு பாகரே இவர் தான். அவருக்கு ஆசைப்பட்ட மாதிரி டிஷர்ட்டு 2 எடுத்துட்டாரு. சந்தோஷத்தில் இருக்காரு. வெக்கம் அப்படியே கேமரா முன்னே சிரிப்பு வருது அவருக்கு. அதனால மூஞ்சி காமிக்காமல் போகிறாரு. வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் டாஸ்க்குன்னு நினைக்காதீங்க. முன்னே இருக்குது, பார்த்துக்கலாம். லாஸ்ட் மூமெண்ட்டு வெளியே போகிற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். லாஸ்ட்டுக்கு அவர் சாதிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். வெளியே போயிட்டுருக்கோம், பார்க்கலாம் கடைசி வரைக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னா எம்எஸ்ன்னு இது, ஆனால் ஒன்று கூட கரெக்டாக கொடுக்க மாட்டுறாங்க இவ்வளோ பெரிய மாட்டில் அப்படின்றாரு. பார்க்கலாம். இப்போ நான் வந்து பைக் பார்க்கிங் ஏரியாவில் இருக்கேன். நம்ம நண்பன் டிஷர்ட் எத்தனை வருவானா இல்லையான்னு நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவன் வாங்கிட்டு வருவானா இல்லையா நான் ஒன்றுமே புரியல. வெயிட் பண்ணணும். எனக்கு வெயில் இருக்க முடியல. என்னால் சத்தியமாக மென்டல் ஆகிடுது. இவனை விட்டு இவன் வண்டி வச்சு எடுத்துன்னு போயிடலான்னுக்கிறேன். பாருங்கள், ஆனால் முடியாது. ஃப்ரெண்டு ஆகிட்டான் பாவம். எல்லாம் அச்சு போட்டு போயிடலான்னு இருக்கு. இங்கே விஷால் மார்ட் பக்கத்துலேயே கேஎஃப்சி வேறு இருக்குது. பசி இது சாப்பிடலான்னு இருக்குது. ஆனால் பில் கவுண்டரான வந்து நான் பில் போடுவான்னு நினைக்கிறேன். அவர் செக் பண்ணிக்கிறாரு, பார்க்கலாம். வேலை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஓடுறோம் வீட்டுக்கு. இப்படி இந்த பக்கம் ஒன்றுக்கிறேன் திருப்பி அவர்கிட்ட. ஒன்றுமே புரியல. ஆகாது நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்க ப்ளீஸ். அவன் சாதிச்சிட்டான். பில்லு போட்டான். ஆனால் எக்ஸ்ட்ரா 50 ரூபா ஆச்சு. கடைசி வரைக்கும் பாருங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும். விட்டுருவாங்களாடா நம்மள வெளியா? சாதிச்சிட்டா. டிஷர்ட்டோட வெளியே வந்து அவரே வெக்கமான சூடு சொல்ற ஓடுறான் பாருங்க கைஸ். அப்படியே அவன் வண்டி எடுத்துன்னு இன்னைக்கு வீட்டுக்கு போய் பிரியாணி வாங்கி அப்படியே. இங்கே பாருங்க, நம்ம விஜய் சிஎம் சாருக்கு ஃபுல்லாக ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் சித்தூரில் கூட நானே பயந்துட்டேன் காய்ஸ். அவ்வளோ பேனரு, அவ்வளோ இது. சினிமா ஓப்பனிங்க தான் நான் போல. ஆனால் ஃபுல்லு ஜனம் இருந்தாங்களாம். டார்கெட்டை மலபார் டைமண்ட் ஸ்கூலில் போயிட்டேன். மொத்த கோல்டு வாங்கிட்டேன். அப்படியே ஒரே நாளில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் எங்கள் ட்ரிப்பு. அப்பனே விநாயகா, நல்ல புத்தி கொடு அப்பா இவனுக்கு.